கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான உயிருள்ள வார்த்தை யோசுவா 3:5. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இயேசு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு அற்புதங்களை எதிர்பார்த்து இருக்கீங்களா? அதிசயங்களை எதிர்பார்த்து இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, உங்கள் நடுவில் நான் ஒரு அற்புதம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். உங்கள் நடுவில் ஒரு அதிசயமான காரியம் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறார். அதனால் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். இன்னைக்கு ஒரு உயர்வை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். இன்னைக்கு ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒருவேளை ஒரு கால வேளையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை தூங்கி எந்திரிச்சு இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி வரப்போகுது அப்படிங்கிறார். வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருக்கீங்களா? வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஒரு வேலை உங்களுக்கு தேடி வரப்போகிறது. ஒரு சரியான வியாபாரத்தில் ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கீங்களா? நல்ல வியாபாரத்தில் உயர்வு வரப்போகுது. இந்த நல்ல செய்தியை கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறார். அதனால் ஒருவேளை பிரிஞ்சு போன குடும்பங்கள் தவித்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒருமனத்தை தரப்போகிறாரு. சமானத்தை. பிரிஞ்சு போன கணவர் தேடி வர போகிறாரு. உங்களை விட்டு போன கணவர் தேடி வர போகிறாரு. உங்களை விட்டு போன மனைவி உங்களை தேடி வர போகிறாங்க. ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி நடக்க போகுது. கர்த்தர் உங்கள் நடுவில் இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்வார். எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, அதிர்ச்சியம் செய்யுங்க. வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும், பெருக முடியும். கிருபை தாங்க. இதுவரை நடத்தின எபினேஸை இன்னும் நடத்த போகிறீங்க. தேவ பலன், தேவ சமானம், தேவ கிருபை கூட இருக்கட்டும். இன்று ஒரு அற்புதம் செய்ய போகிறதுக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்கு மகிமை.